அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பூமியில் வாழும் எக்காலத்திலும் அரசாள சம்மதியேன் என்று பரதன் உறுதி கூறுதல். பாடல் எண் 1034. தாயாகும் அண்ணனுக்கு தனையனாக நின்றே நோயை கொல் மருந்தாதேன் நோகுதுயர் தந்தே தீயாக கொல்லும் இந்த தீப்பட்டம் என்றே சாயாதன் உள்ளமதான் சம்மதியேன் என்றான். இதுவே 1034வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தாயாகும் அண்ணனுக்கு தனையனாக நின்றே என்ற முதல் வரிக்கான விளக்கம். என்னுடைய உள்ளத்தில் தாயை போன்று, என்னுடைய தாயினும் மேலானவனாக, தாயன்பு கொண்ட, தாய்மை மிகுந்த, இரக்கம் மிகுந்த உள்ளம் கொண்டவனாக, நான் மதிக்கத்தக்க அளவிலே ஓங்கி உயர்ந்து நிற்கக்கூடிய என்னுடைய அண்ணன் ராமனுக்கு தனயன் என்கிற ஒரு மகனை போன்றே நின்று செயல்பட்டு நோயை கொல் மருந்தாதேன் நோகுதுயர் தந்தே, அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய துன்ப நோய் யாவையும் கொல்லக்கூடிய, அகற்றக்கூடிய நல்ல மருந்தாக நான் செயல்படுவேன். நோகுதுயர் என்கிற என்னுடைய உள்ளத்திலே பெரும் துன்பத்தை தந்து வேதனையை ஏற்படுத்தக்கூடிய துயரத்தை தந்தே தீயாக கொல்லும் இந்த தீப்பட்டம் என்று, இந்த இளவரசு பட்டம் என்கிற அந்த தீப்பட்டமானது என்னுடைய உள்ளத்திலே பெருந்துயரத்தை தந்து, நோகக்கூடிய வகையிலான பெருந்துயரத்தை தந்து, என்னுடைய உள்ளத்தையே தீயை போல் கருக்கி எரித்து அழித்து விடக்கூடிய தன்மை கொண்டது இந்த தீமை மிகுந்த பட்டம், இந்த தீப்பட்டம் என்று எண்ணியே சாயா என் உள்ளமதால் சம்மதியேன் என்றான். அந்த தீப்பட்டம், நான் அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய உள்ளத்தையே கருக வைத்து என்னை கொன்றுவிடும் என்பதால் அதற்கு அஞ்சி என்னுடைய உள்ளமானது சாய்ந்து விடாது, தன்னுடைய உறுதிப்பாட்டிலிருந்து மாறிவிடாது, நிலையாக உறுதியோடு என்னுடைய உள்ளம் சாயாமல் நிற்கும் என்பதால் இந்த இளவரசு பட்டத்தை ஏற்பதையும் நாட்டை ஆள்வதற்குரிய உரிமையும் ஏற்பதற்கு எந்த காலத்திலும் நான் சம்மதிக்கவே மாட்டேன் என்று உறுதியோடு பரதன் கூறினார். இதுவே 1034வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1035வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.